எங்களும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண் உறுப்புல உயவு பொருள் திரவம் சுரப்பது என்பது ஒரு எழுச்சி நிலை. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை வர மாதிரி பெண்களுக்கு எழுச்சி நிலையில பெண் உறுப்புல திரவம் வரும். இது ஆரோக்கியமானது, ரொம்ப முக்கியம். தாம்பத்திய உறவுல இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இயல்பாக இது சுரக்கும். அது ஒரு உயவு பொருளாக இருக்கும். தாம்பத்திய உறவுல அவங்க ஈடுபடும் போது அது ஒரு உயவு பொருளாக இருக்கும். செக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த உயவு பொருள் சுரக்கலை அப்படின்னா அவங்களுக்கு செக்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப வலியுடன் கூடிய செக்ஸாக இருக்கும். சில நேரம் ஆண்களுக்கும் பெயின், அந்த உராய்வுனால பெயின் இருக்கலாம். அவங்க செக்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு பதிலாக கஷ்டப்படுவாங்க. எந்தெந்த நேரங்களில் அந்த உயவு பொருள் குறையும் அப்படின்னா, ஒன்று அந்த பெண் செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது, மனதளவில் ஆர்வம் இல்லை, பயம் இருக்குது, ஒரு செக்ஸ் வன்புணர்வு பண்ணுறாங்க, பயம் இருக்குது, இல்லை வேற குழப்பங்கள் இருக்குது, மன வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது, இப்படி பல்வேறு மாற்று உணர்வுகள் இருந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியற்ற நிலை இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அடுத்து சில நோய்கள்லையும் வரலாம். சர்க்கரை நோயில் இது ரொம்ப காமனாக இருக்கும். இரண்டாவதாக மெனோபாஸ்ன்னு சொல்லி ஒரு பெண் 45 வயதுக்கு மேலே ஆகும்போது அந்த கிளர்ச்சி கம்மியாக இருக்கும். பெண் உறுப்பினுடைய ஒரு 6 லேயர்ஸ் இருக்கும் திக்கா. அந்த லேயர்ஸ் எல்லாம் சுருங்கிறதுனால இந்த திரவம் சுரக்கிறதும் ரொம்ப சுருங்கி போயிடும். சர்க்கரை நோயினால் இப்படி வரலாம், வயதாகிறதுனால வரலாம், வேறு கிரானிக்கான நோய்கள்லையும் பல நோய்கள் இப்படி வரலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், டிபி போன்ற நோய்கள், மனநோய்கள், பல்வேறு பிரச்சனைகள்லையும் இந்த மாதிரியான வரலாம். சில மருந்துகளும் இப்படி உண்டு பண்ணலாம். இதை தவிர பூஞ்சை காளான் தொற்று, இந்த மாதிரியான காரணங்களாலேயும் உறுப்பில் திரவம் இருக்காது. அதாவது ஒரு 10 காரணங்களால் பெண்களுக்கு உடலுறவில் வலி இருக்கும். ஒன்று வெஜைனிஸ்மஸ்னு பெண் உறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அதில் உறவு கொள்ள முயற்சி பண்ணும்போது வலி இருக்கும். அதே மாதிரி இந்த உயவு பொருள் கம்மியாக இருக்கிறது. மூன்றாவதாக கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கிறது. நான்காவதாக கர்ப்பப்பையில் கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ். அப்புறம் கர்ப்பப்பை அந்த சினை முட்டை பைகளில் நீர்க்கட்டிகள், சினை முட்டை பைகளில் பெரிய கட்டிகள், இப்படி ஏராளம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அடிவயத்தில் கிருமி தொற்று. இந்த கண்டிஷன்ல எல்லாம் இவங்க தாம்பத்திய உறவுக்குள்ள ஈடுபட போகும்போது கடினமான வலி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்க இந்த கண்டிஷன்லோட செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. வலி இருக்கும்னு பயம் இருக்கிறதுனால திரவம் சுரக்காது. அது திரவம் சுரக்காதனால வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போது ஒரு பெண் வலி இருக்குது, பெயின், தாம்பத்திய உறவில் பெயின் அப்படின்னாங்கன்னா ரொம்ப அதை முக்கியமாக எடுத்துக்கணும். அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு போகக்கூடாது. அதை கண்டிப்பாக மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை நீக்கிட்டால் அவங்க மகிழ்வான ஒரு செக்ஸுக்குள்ளே போவாங்க. அந்த காரணியோடு அவங்க செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காது. அதனால் பெண் உறுப்பில் வலின்றது ஒரு முக்கியமான டாபிக். அது ஒரு பெண் சொன்னாலே அது சீரியஸாக தான் எடுத்துக்கணும். வலின்னா வலி தான், அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என்ன காரணம் என்று கண்டறிந்து அதை முழுமையாக சரி செய்யணும். சரி, இன்கேஸ் வயசாகிறதுனால இப்படி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உயவு பொருட்களை யூஸ் பண்ணணும். நிறைய ஜெல் கிடைக்குது. லியூபிக் ஜெல், that thing, ஃபெயின் ஜெல், இப்படி நிறைய பேர்களில் ஒவ்வொரு காண்டம் கம்பெனியும் காண்டம் கம்பெனி பேர்லேயே ஜெல் வைக்கிறாங்க. இப்படி ஏராளமான பேர்களில் அந்த ஜெல் இருக்குது. இந்த ஜெல்லை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். இது அந்த செக்ஸில் பெயின் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக
என்ஜாய் பண்ணுற மாதிரி செக்ஸை கொண்டு போகிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் இந்த உயவு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா 2 பொருள் உராயும் போது உங்களுக்கு கடினமான ஒரு பெயின், இன்பத்திற்கு பதிலாக பெயின் வரும். சரி, சில நேரங்களில் உயவு பொருள் ரொம்ப அதிகமாக சுரக்கலாமா, லிட்டர் கணக்கில் சுரக்கலாமான்னா ஆமாம், சுரக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து உறவில் ஈடுபடும் போது உச்சகட்டம் அடையும் போது ஒரு 1/2 லிட்டர் திரவம் வரைக்கும் வெளியே வரலாம். அதில் நிறைய குழப்பமாயிருவாங்க. இது சிறுநீரோன்னு கூட நிறைய பேருக்கு பயந்துருவாங்க. ஆனால் சிறுநீரில் வந்து கிரியாட்டினின் அதனுடைய கண்டென்ட் வந்து வேறையாக இருக்கும். இந்த இதில் வர்ற கண்டென்ட் வந்து வேறையாக இருக்கும். இந்த திரவத்தில் கண்டென்ட் வேறு. அதை வச்சு தான் இது வந்து சிறுநீர் அல்ல, இது பெண் உறுப்பு உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு கண்டறிகிறாங்க. சில பேருக்கு அதீதமான திரவம் வரும். கொஞ்சம் அது செக்ஸ் சில எல்லாருக்கும் கரெக்டான அளவு வர்றதில்ல, கம்மியாக வர்ற மாதிரி அதிகமாகவும் சில பேருக்கு சுரக்கும். அதிகமாக சுரக்கும் போது அது செக்ஸ் ஆர்வம், இன்பத்தை குறைக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அதை நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமான திரவம் இருந்தால் அதை கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டவலில். அப்போ மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் போதுமான அளவுக்கு டைட்டாகவும் இன்பமாகவும் இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பெண் உறுப்பு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா, இந்த திரவம் கொஞ்சம் அதிகமாக சுரந்ததுன்னா இன்னும் கூட அந்த உராய்வு போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போயும் இந்த டெக்னிக் பயன்படுத்தலாம். உள்ளே இருக்க திரவத்தை கொஞ்சம் ஒரு வைப் பண்ணி எடுத்துட்டோம், ஒரு டவலில் எடுத்துட்டோம்னா செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்பம் நல்லா அதிகமாக இருக்கும். அப்போது இந்த திரவம் வந்து செக்ஸ் உறவில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது பல காரணங்களால் பிரச்சனைகள் வரலாம். அது என்னென்னு கண்டறிந்து அதை சரி பண்ணும்போது 2 பேரும் செக்ஸை அற்புதமாக என்ஜாய் பண்ண முடியும். நல்லா வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் வச்சுக்கலாம்.